குரூப் 4 அண்ட் விஏஓ 2022 வருடங்களில் கேட்கப்பட்ட கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் போய் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட கண்டினியூஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக. எண்களை தமிழ் எழுத்துக்களோடு பொருத்தணும். 8 7 6, 8னா என்ன எழுத்து வரும், 7னா என்ன எழுத்து. ஸோ அது ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை கரெக்டாக நீங்கள் பொருத்தணும். 5 4 3 3 2 1 3 6 9 கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் ஆப்ஷன் சி தான் சரி. 4 3 2 1. 4 என்ன கொடுத்துருக்காங்கன்னா 8னா அ, 7 ஏ, 6னா சு. ஸோ 8 7 6க்கு கரெக்டான ஆன்சர் 4th ஒன். அடுத்து பி 5 4 3. 5 4 3னா ரூ ச ஞ. அடுத்து 3 2 1 2. சி 2 த ஆன்சர். ஞ ஊ க. அடுத்து 3 6 9. ஞ சு ச. ஆன்சர் சி தான் கரெக்ட். அடுத்து உலகம், உயிர், கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் தான் பெரிய புராணம் என்று கூறியவர் யார்? மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார், உவே சாமிநாதனார், திருவி கல்யாண சுந்தரனார், ஆறுமுக நாவலர். விடை தெரியவில்லை. ஆன்சர் சி, திருவி கல்யாண சுந்தரனார். அடுத்து சரியான கூற்றை தேர்வு செய்க. இளங்கோவடிகள் அவரோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. சேர மரபை சார்ந்தவர், சிலப்பதிகாரத்தை இயற்றியவர், அடிகள் நேரே அருள்க என்று கூற்று கூறியவர், நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் என்று கூறியவர். இதில் ஆப்ஷன் 4 ஆப்ஷனில் ஏ அனைத்தும் சரி, பி ஏ பி சரி, சி ஏசிடி சரி, அனைத்தும் தவறு. இ விடை தெரியவில்லை சொல்லியிருக்காங்க. ஆன்சர் ஏ தான் சரி. எல்லாமே கரெக்டான ஆன்சர்ஸ். இளங்கோவடிகளை பற்றின கூற்றுகள் எல்லாமே கரெக்டு. அடுத்து 64வது கொஸ்டின்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா, கூற்று 1, சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுகின்றன. கூற்று 2 என்ன சொல்லியிருக்கு? சிலப்பதிகாரம், மணிமேகலை ஆகிய இரண்டுமே 30 காதைகளை கொண்டுள்ளன. இதில் 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. கூற்று 1 மட்டும் சரி, கூற்று 2 மட்டும் சரி, கூற்று 2ம் சரி, கூற்று 2ம் தவறு. விடை தெரியவில்லை. இதில் கரெக்டான ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா கூற்று 2ம் சரி. சி தான் கரெக்டு. அடுத்து வாணிகம் செய்வோருக்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யன். இது திருக்குறள் உணர்த்தும் கருத்து என்னன்னு கேட்டிருக்காங்க. வாணிபம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யன். ஏற்றுமதி, ஏமாற்றுதல், நேர்மை, முயற்சியின்மை. விடை தெரியவில்லை. இதில் ஆன்சர் சி தான் கரெக்ட். இதுக்கான கருத்து நேர்மை. அடுத்து தேசிய நூலக நாளை தேர்வு செய்க. ஆகஸ்ட் 9ஆம் நாள், ஆகஸ்ட் 19ஆம் நாள், ஆகஸ்ட் 1ஆம் நாள், டிசம்பர் 15ஆம் நாள். விடை தெரியவில்லை. ஆன்சர் ஆகஸ்ட் 9ஆம் நாள் தேசிய நூலக நாள். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ராமலிங்க அடிகள் சென்னை கந்தக்கோட்டத்து முருகப்பெருமானின் மீது பாடிய பாடலின் தொகுப்பு டேஷ் நூலாகும். ராமலிங்க அடிகள் சென்னை கந்தக்கோட்டத்து முருகப்பெருமானின் மீது பாடிய பாடலின் தொகுப்பு டேஷ் நூலாகும். இரட்டை மணிமாலை, மும்மணிக்கோவை, தெய்வ மணிமாலை, மனுமுறை கண்ட வாசகம். விடை தெரியவில்லை. சி தெய்வ மாலை. ஆன்சர் சி தான் தெய்வ மாலை. ஞான பச்சிலை என்று வள்ளலார் கூறும் மூலிகை எது? சிங்கவல்லி, கீழாநெல்லி, குப்பைமேனி, வல்லாரை. விடை தெரியவில்லை. ஆன்சர் ஏ சிங்கவல்லி. அடுத்து முன்னீர் வழக்கம் மகடுவோடில்லை என்று கூறும் நூல். தொல்காப்பியம், மதுரை காஞ்சி, பட்டினப்பாலை, பதிற்றுப்பத்து. விடை தெரியவில்லை. ஆன்சர் ஏ தொல்காப்பியம். பண்டை காலத்து துறைமுக நகரங்கள் பற்றி கூறும் நூல். பட்டினப்பாலை, தொல்காப்பியம், குறிஞ்சிப்பாட்டு, திருக்குறள். விடை தெரியவில்லை. ஆன்சர் ஏ பட்டினப்பாலை. கழுகுமலை வெட்டுவான் கோவில் சிற்பங்களை அமைத்தவர்கள் யார்?
கழுகுமலை, வெட்டுவான் கோவில் சிற்பங்களை அமைத்தவர்கள் யார்? பல்லவர்கள், பாண்டியர்கள், சோழர்கள், நாயக்கர்கள். விடை தெரியவில்லை. ஆன்சர் பி, பாண்டியர்கள். புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை ஓவிய, எழினி, சிற்பக்கலை. ஓகே. புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை ஓவிய, எழினி, சிற்பக்கலை, மெய்கீர்த்தி, பைஞ்சுதை. விடை தெரியவில்லை. ஆன்சர் மெய்கீர்த்திகள். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள். எனக்கு சின்னதாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள் கொஞ்சம். இதோட கண்டினியூஷன்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.